இந்த சிலையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மனதுக்குள்ள தோணலாம். அது என்னன்னா, ஒரு யோகி அமர்ந்த நிலையில தவக்கோலத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சிலை அமைப்பு அப்படின்னு தோணலாம். ஆனா இந்த சிலைக்கு அப்படியே நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போதுதான் இந்த சிலையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயமே நம்மளால பார்க்க முடியும். இந்த சிலைக்கு நம்ம பின்னாடி போய் பார்க்கிற பட்சத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நந்தியோட உருவம் நமக்கு தெரியும். அதாவது பின்புறம் நந்தியோட அமைப்பும், முன்புக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஞானியோட ஒரு தவ கோலத்துல இருக்கிற நிலையும், அதாவது சிவபெருமான் தவ நிலையில இருந்து தன்னோட கையில ஒரு சிவலிங்கத்தை பிடித்தவாறு இருக்கக்கூடிய அமைப்பையும் நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒரே ஒரு சிலை தான். இந்த சிலையில முன்புறத்துல சிவபெருமானும் பின்புறத்துல நந்தி இருப்பது இந்த சிலையோட ஒரு சிறப்பம்சமா பார்க்கப்படுது. அதே வேளையில இந்த முகத்தை நீங்க உற்று பார்க்கும் வேளையில இதுல நந்தியோட முகமும் தெரியும், அந்த முகத்துக்குள்ள சிவபெருமானோட முகத்தையும் நம்மளால பார்க்க முடியும். வட மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பட்டேஸ்வர் கோவில்ல தாங்க இந்த சிலை இருக்குது. சுமார் 1000 முதல் 1300 ஆண்டுகள் பழமையான இந்த சிலை. இதுக்கு முன்னாடி நீங்க இதை பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சிலை இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க.